விஜய் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ஆசையா இருக்கு. எதனால? எதனாலன்னா இத்தனை வருஷமா இவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப வேஸ்ட் ஆயிடுச்சு. முஸ்லீம்காக எதுவும் செய்யறதில்ல, சும்மா பேருக்கு தான் இவங்க செய்யறது, வேற எதுவுமே இல்லை. இதே வேலூர் மாவட்டத்தில் எம்பியா இருந்தாரு நம்ம அப்துல் ரஹ்மான், முஸ்லீம் லீக், அவருக்கே கேட்டு பாருங்க. அவங்க இவங்க தான் அவங்களை தோக்க வச்சது, இந்த கட்சிக்காரங்க தான் தோக்க வச்சது. அதனால அப்போ நம்ம மாறிட்டோம், முஸ்லீம்காக எதுவும் செய்யறதில்லை. அவங்கெல்லாம் சும்மா பேருக்காக பிஜேபி எதிர்ப்பு அது எதிர்ப்புன்னு சொல்லி ஓட்டு வாங்கிக்கிறாங்க. இப்போ மூணாவதா நம்ம ஆள் வருவாருன்னு பார்த்தோம், கரெக்டாக வந்துட்டாரு. நம்ம முஸ்லீம் ஓட்டெல்லாம் அவருக்கு தான் நம்ம பக்காவா விழும் சார். எந்த அளவுக்கு நம்பிக்கை சொல்றீங்க? நம்பிக்கை அதான் நம்ம தலைவர் சொல்லிக்கிறாரு, கான்ஃபிடன்ட் இருந்துட்டு கம்பல்சரியா விஜய்க்கு தான் ஓட்டு. விஜய் ஜெயிப்பாரா? ஜெயிப்பாரு. இப்ப கூட்டணி பலமாயிடுச்சு திமுக கிட்ட சார். கூட்டணி எத்தனை பேர்னா வரட்டும் சார், சிங்கள மெஜாரிட்டியா நம்ம காட்டின போதும் சார். எத்தனை கூட்டணினா வரட்டும். அவங்களுக்கு பயம் வந்துச்சு, கூட்டணி சேர்த்துனுக்குறாங்க. நம்மளுக்கு பயம் இல்லை, சிங்களாவே ஜெயிக்கிறோமே. சிங்களா ஜெயிச்சிட முடியுமா தமிழ்நாட்டுல? ஜெயிக்க முடியும்னு கேட்காதீங்க, ஜெயிச்சுட்டு பிறகு நீங்க வந்து பேட்டிட்டு சொல்றோம். ஜெயிச்சிருவாரு. நம்ம நம்பிக்கை இருக்கு சார். ஏன்னா இத்தனை நாள் பார்த்து ரொம்ப இதாயிடுச்சு சார் நம்மளுக்கு வேஸ்ட். இப்போனா நம்ம தலைவர் வராரு, கண்டிப்பா ஜெயிப்பாரு, ஜெயிக்க வைப்போம். முஸ்லீம் ஓட்டும் சரி, எல்லா மதத்துக்கு ஓட்டும் விழும், கம்பல்சரி எல்லா மதம் ஓட்டு இருக்கு. முஸ்லீம் ஓட்டு இருக்காது, அந்த கட்சிக்காரங்க இதுல போயிட்டு இருக்கிறாங்க எல்லாம் முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க, ஜமாத் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் இல்லை. நம்ம மக்கள் எல்லாம் முடிவு பண்றோம் அதுதான். முஸ்லீம் ஓட்டு போகாது வராது எல்லாம் சொல்றதெல்லாம் வேஸ்ட். ஜமாத்துல என்னென்ன சொல்றாங்க விஜய் சொல்றது இல்லை சார். இதெல்லாம் அவங்க உரிமை தான் சார். இது ஓட்டு ஜமாத்து வந்து அந்த ஊருக்கு கட்டுப்பட்டு அது மாதிரி தான், வேறதான். இதுக்கெல்லாம் ஜமாத்து எல்லாம் வர்றது இல்லை எதுக்கும். அதெல்லாம் தலையிடாது ஜமாத்தெல்லாம், எந்த ஜமாத்தும் தலையிடாது. நம்ம உரிமை தான் இது, நம்ம மக்கள் உரிமை. நீங்க இதுக்கு தான் போட்டு ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்த முடியுமா உங்களால? முடியாது. நம்ம இதுதான் அது சார். இவங்கெல்லாம் இலவசம் கொடுத்து தான் சார் மக்களை ஏமாத்தினுக்கிறாங்க இத்தனை நாளா. இலவசம் கொடுத்து தான் சார், இலவசனால தான் இப்போ காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க சொல்றதுனால தான் சார் இப்போ காசு கொடுக்குறாங்க எல்லாம். நான் நன்றேன், மருத்துவத்துல கரெக்டா நல்லா ஒரு நம்ம ஏழு குடும்பம் சார். ஒரு ஹாஸ்பிட்டலில் போகணுன்னா வெளியே அந்த என்ன சொல்ற தனியார் ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுனா சக்தி இல்லை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நெய்லான டாக்டர் அங்கே இருக்கணும், மருத்துவ வசதி அங்கே இருக்கணும். படிப்பு முக்கியம், பசங்களுக்கு படிப்பு தரம் ஏறணும். அந்த ரெண்டு இடத்துல இவங்க எல்லாம் எதுவும் இல்லை, காசு கொடுத்தா ஓட்டு போட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஏமாத்தின்னு போயின்னுக்கிறாங்க. ரெண்டு இது கரெக்டாக பண்ணிட்டோம், ஒன்று கல்வி, ஒரு மருத்துவம், அதில் சைட் பாருங்க. அப்போ இது நம்ம தலைவர் செய்வார். செய்யலை சார். இப்போ வாங்க நம்ம குடியாத்த ஹாஸ்பிட்டல் வாங்க, என்ன இருந்தாலும் எதுவும் சீரியஸாக கூட்டின்னு போனால் அடங்கு பாருங்க போங்கன்றாங்க, அங்கேருந்து போனால் மெட்ராஸ் போங்கன்றாங்க. அப்படி தான் போகிறாங்க. அங்கேயே பாருங்க நல்லா இப்போ கட்டிக்கிறாங்க, நல்லா தான் கட்டிக்கிறாங்க. ஆனால் வந்து நல்லபடியாக டாக்டருங்க இருக்கணும் பார்க்கறதுக்கு. ஆமாம். வேற என்ன காரணம் காரணம்னா ஊழல் செய்ய மாட்டாருன்றாரு. ஆமாம் சார், ஊழல் செய்யறதுக்கு சார், ஊழல் செய்யணும்னு நினைக்குது சார் இவருக்கு. அவங்க சொல்லுவாங்க தான் சார், இப்போ புதுசாக வரனால இவங்க சொல்லுவாங்க தான் ஊழல்னு சொல்லிட்டு. அது இல்லாததான் இவருக்கு ஊழல் பண்ணுறதுக்கே அவசியமே இல்லை சார். ஏற்கனவே கோடிக்கணக்கான சொத்து இருக்கு, என்ன பண்ண சொல்லுங்க. இவங்க ஒன்றுமே மக்களுக்கு நல்லது பண்ண வராரு. மொத்தம் அவர் நினச்சா வருஷத்துக்கு 1000 கோடி சம்பாதிச்சு போட்டு போயினே இருக்கலாம். இவங்க இருக்கிறாங்களே தற்குறின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தற்குறிக்கு நான் சொல்கிறேன், புரிஞ்சிச்சிங்களா? அவங்க சொல்கிறாங்களே இந்த மாதிரி வராங்கன்ட்டு, அவங்களாம் சொல்கிறேன் பாருங்க. இந்த காசு இவர் வச்சுலாம் நம்ம மக்களுக்கு நல்லது பண்ண வராரு. அவர் சம்பாதிச்ச காசு செலவு பண்ண வராரு. இத்தனை வருஷமா 30 வருஷமா அவருக்கு நம்ம பார்த்து இது பண்ணோம் இல்லையா, அந்த இதுக்காக அவர் வராரு. நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், ஆதரிப்போம். ஜெயிச்சிருவாரு இல்லை, ஜெயிச்சு காட்டுவோம், ஜெயிச்சு காட்டுவோம். படிப்பார் சார். நீங்க வேற பாருங்க, இப்போ எத்தனை எலெக்ஷன்ல இப்போ சொல்றோம் எனக்கு தெரியாது, நம்ம 35 வயசு தான் ஆகுது. எவ்வளோ இப்போ வந்த எலெக்ஷன்ல இந்த 2026 எலெக்ஷன் வந்து ஒரு இந்தியாவே அப்படி பார்க்கும், இந்தியாவில் உலக நாடே பார்க்கும். அந்த மாதிரி நடக்கும் எலெக்ஷன். எம்ஜிஆர் காலத்து நடந்துச்சு பாருங்க, அதோட இன்னும் பயங்கரமா நடக்கும். வெற்றி நிச்சயம். ஆமா.